ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நான் இப்ப சாவனாலும் சந்தோஷமா சாவண்டா. என்ன தியாகம் ஓடிட்டு இருக்காரு, வாடா முதல்ல போவோம்டா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேனியில் நேற்று நள்ளிரவில் நடந்த இரட்டை கொலையால் அப்பகுதி முழுவதும் பதட்டமாக நிலவுகிறது. இவ்வாறு கொடூர கொலை செய்யும் அந்த சைக்கோ யார் என்று காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறது. அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் விட்டு கட்டு. அடிராக்கோ அந்த பொம்பளை தொங்குனப்பவே உன்னையும் தொங்க விட்டுருக்கணும்டா. சாவு. சிரிப்பு. யோ கான்ஸ்டபிள், அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அப்படியே காலைல கோர்ட்டு கூட்டு போயிரியா? குற்றம் சாட்டப்பட்ட சங்கர் கடந்த 1 மாத காலமா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. He has suffered from multiple personality disorder. அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல இந்த வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன். சஞ்சய்க்கு அப்பா கிடையாது. He was a police officer. டியூட்டில இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டாரு. சஞ்சய்க்கு அம்மாவும் அண்ணனும் மட்டும்தான். அப்பா இல்லாதனால குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அண்ணன் டெய்லி குடிச்சிட்டு வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் சண்டை போடும்போது சஞ்சய் வந்து அண்ணனை அடிக்க போயிட்டான். இவங்க சண்டையை தடுக்கிறதுக்காக அம்மா சஞ்சய் ரூம்ல விட்டு லாக் பண்ணிட்டாங்க. குடிப்பழக்கத்துல இருந்து அண்ணனை எப்படி மீட்கிறதுன்னு தெரியாம நீ குடியை நிப்பாட்டினாலும் நான் செத்துருவேன் மிரட்டி தூக்கு மாட்டுற மாதிரி அம்மா டிராமா கிரியேட் பண்ணப்ப சார்ஜ் துப்பாயி உண்மையாவே அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இல்லாத பேனை தாங்க முடியாத செஞ்சா இன்னும் ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டு அண்ணனுக்கு கொலை போயிருக்கான். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க அண்ணனை காப்பாத்திட்டாங்க. The Rights of Person with Disabilities Act 2016 படி மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு பர்சனுக்கு தண்டனை வந்து சட்டப்படி போயிட்டான். சாட்டப்பட்ட சஞ்சய் ஒரு மனரீதியாக பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவரை தண்டிப்பது நியாயமில்லை. எனவே RBW ஆக்ட் 2016 படி சஞ்சய் சிகிச்சை பெற்ற
மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்த முன்னர் ஆசாமியிடம் அறிவிக்க வேண்டும் எனவும் நடந்த இரட்டை கொலைக்கு காரணம் அவரை மனநலம் பாதிப்பு என்பதனால் கோர்ட் அவரை விடுதலை செய்தது. நீ எப்படி I'm Sushila, psychiatrist. நான் ரெடி தான் வரவா. இப்போ நீ வைத்தியம் இல்லை நம்ப வைத்தியம் நீ போதும்போது நான் கூட காலேஜில் படித்த பாவத்துக்கு என்னால் பண்ண வேண்டியிருக்கு. மண்ணில் ரிசர்க்காக அவங்க 2 பேரையும் கொண்டு போயிட்டேன்னா அப்போ நான் என்ன வேணும்